சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பேன் கார்டு யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. பேன் கார்டு வைத்துள்ளவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மத்திய மாநில அரசின் சலுகைகளை பெறுவதற்கு தொடர்ந்து ஆதார் கார்டு தேவைப்படுகிறது. அதே போல ஒருவரின் முதலீடுகள், கடன், தொழில் செயல்பாடுகள் ஆகியவற்றையும் வருமான வரி கணக்குடன் ஒப்பிடுவதற்கு பேன் கார்டு பயன்படுகிறது. வங்கி கணக்கு தொடங்குவது, கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு வாங்குவது, டிமேட் கணக்கு தொடங்குவது உள்ளிட்ட பிற சேவைகளுக்கும் பேன் கார்டு கட்டாயமாகும். ஆதார் கார்டு, பேன் கார்டு மூலமாக வங்கிகளில் டிஜிட்டல் முறையில் பணத்தை பெற முடிகிறது. இந்நிலையில் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் தொழில்நுட்பங்கள் எந்த அளவிற்கு வேகமாக வளர்ந்து வருகிறதோ அதே அளவிற்கு தீமைகளும் ஏற்படுகிறது. சமீப காலமாக ஆன்லைன் மோசடி அதிகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சில நாட்களாக பேன் கார்டு, ஆதார் அட்டை போன்றவற்றை கைவர்கள் தவறான வழியில் பயன்படுத்தும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது. நம்முடைய பேன் கார்டுகள் திருடப்பட்டு வங்கிகளில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது. இதில் அதிர்ச்சி என்னவென்றால் பேன் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது. யாரோ ஒருவர் தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. இந்த மோசடிகளில் நாம் சிக்காமல் இருக்க சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும். அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். பேன் கார்டு எண்ணை சமூக வலைத்தளங்கள் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். பேன் கார்டு விவரங்களை யாருக்கும் வழங்காமல் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். கடன் அறிக்கையை அவ்வப்போது எடுத்து பார்ப்பது பேன் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அறிய உதவும். சிவில் அல்லது எக்ஸ்பீரியன் ஆகியவற்றை பயன்படுத்தி கிரெடிட் ரிப்போர்ட்களை பெற்றுக்கொள்ளலாம். இவை ஆண்டுதோறும் இலவசமாகவே இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை வழங்குகின்றன. அவற்றை சரிபார்த்து நமக்கு பரிச்சயம் இல்லாத கணக்குகளை ரிப்போர்ட்டில் இடம்பெற்றுள்ளதா என கவனிக்க வேண்டும். கடன் அறிக்கையில் தவறான கணக்கு எண்கள் அல்லது மோசடி நடைபெற்றிருக்க வாய்ப்புள்ளது. மோசடியான கடன்களை கண்டிருந்தால் அதனை கடன் வழங்கிய நிறுவனம், வங்கி ஆகியவற்றுக்கும் கடன் தகவல் அமைப்புக்கும் தெரிவிக்க வேண்டும். மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். உங்கள் பேன் கார்டு தொலைந்தால் உடனடியாக பேன் அட்டை, ரீபிரிண்ட் கார்டு அப்ளை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அடுத்த சில மாதங்களுக்கு உங்களின் கிரெடிட் அறிக்கையை அவ்வப்போது பார்ப்பது நல்லது. பேன் கார்டுடன் இணைக்கப்பட்ட அனைத்து கணக்குகளுக்கும் வலுவான பாஸ்வேர்டுகளை பயன்படுத்த வேண்டும். SMS மற்றும் இமெயில் அலர்ட்டுகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே இப்போ நடந்துட்டு இருக்க ஸ்கேம்ஸ்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏழை மக்களுக்கு அம்பானி கொடுக்கும் பரிசு. வெறும் 14,999 ரூபாய்க்கு ஜியோ ஸ்கூட்டர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது உண்மையான தகவலா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் டோக்கன் கிடைச்ச உடனே நேரடியாக ஜியோ ஸ்டோரில் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஜியோ சமீபத்தில் தனது புதிய எலக்ட்ரானிக் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தியது. இது இந்திய சந்தையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது. இந்த ஸ்கூட்டரின் விலை, அம்சங்கள் மற்றும் ஆன்லைன் முன்பதிவு செயல்முறை உள்ளிட்ட பல அம்சங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக பரவும் செய்திகள் ஸ்கூட்டர் சிக்கனமாக இருப்பது மட்டுமல்லாமல் நவீன தொழில்நுட்பத்துடன் இதில் பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜியோவின் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பல கவர்ச்சிகர அம்சங்களை கொண்டிருக்கும். இது ஒரு சக்தி வாய்ந்த மின்சார மோட்டாரை கொண்டு இது அதிகமாக வேகத்தில் இயங்கும். இது தவிர ஸ்கூட்டரில் லித்தியம் அயன் பேட்டரி இருக்கும். இது ஒரு முறை சார்ஜ் செய்தால் 75 முதல் 100 கிலோமீட்டர் வரை செல்லும். நகரங்களில் தினசரி பயன்படுத்துவதற்கு இந்த ஸ்கூட்டர் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஸ்கூட்டரின் விலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஜியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் விலை சுமார்
14,999 ரூபாயில இருந்து 17,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். சந்தையில் கிடைக்கும் மற்ற எலக்ட்ரானிக் ஸ்கூட்டருடன் ஒப்பிடும்போது இந்த விலை மிக போட்டித்தன்மை வாய்ந்ததாக உள்ளது. இந்த மலிவு விலை காரணமாக இந்த ஸ்கூட்டர் இளம் வாடிக்கையாளர் முதல் தலைமுறையாக ஸ்கூட்டர் வாங்குபவர்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் முன்பதிவு மூலமாக இந்த ஸ்கூட்டரை முன்பதிவு செய்ய ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு முற்றிலும் இலவசம் மற்றும் இதற்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது. வெற்றிகரமான பதிவிற்கு பிறகு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பதிவு எண் வழங்கப்படும். அவர்கள் தங்கள் ஸ்கூட்டருக்கான டெலிவரி செய்ய அருகில் உள்ள ஜியோ ஸ்டோரில் காட்டலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வெளியிடப்பட்ட தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2022 ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதன் விலையானது வெறும் 14,999 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ற தகவல் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இது தொடர்பாக நிறுவனம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை. மேலும் தகவலை ஜியோ நிறுவனம் முற்றிலும் மறுத்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஆனா ஜியோ நிறுவனம் 2025 ஜனவரியில ஸ்கூட்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இது இந்த ரேட்க்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. 14,999 ரூபாய் வருமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்கும். இது உண்மையான தகவலா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஜியோ நிறுவனம் இதை வந்து மறுத்திருக்காங்க. மேலும் இதை குறித்து ஜியோ நிறுவனம் அஃபிஷியலா ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதை உடனே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த தகவல் உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.